ஏய் ராசாத்தி, ராசாத்தி. ஏண்டி இப்படி பண்ற? நீயும் கஷ்டப்பட்டு என்னையும் கஷ்டப்படுத்தாத. நீ நினைக்கிறதுல நடக்காது ராசாத்தி. இல்ல மாமா, நடக்கும். எனக்கு அந்த ஆத்தா மேல நம்பிக்கை இருக்கு. மண்ணாங்கட்டி, அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. மாமா வேணும்னா பாருங்க, அடுத்த வெள்ளிக்கிழமைக்குள்ள நீங்க ராசாத்தியும் பொண்டாட்டின்னு உங்க வாயால சொல்லுவீங்க. இத பாரு, நீ 108 தடவை இல்ல 1008 தடவை சுத்தி வந்தாலும் என் வாயில அந்த வார்த்தை வராது. நான் சொல்ல மாட்டேன். நீங்க சொல்லுவீங்க மாமா. அது மட்டும் நடக்காது ராசாத்தி. அப்படி நீங்க சொல்லலன்னா நான் வேண்டுதல் செலுத்துறத விட்டுடுவேன். ஆனா அப்படி நீங்க சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு நேத்தி கடனா மறுபடியும் இந்த ஆத்தாளுக்கு 108 விளக்கு ஏத்துற. சொன்னாதானே? நான் சொல்ல மாட்டேன். நீங்க சொல்லுவீங்க மாமா. நீ இல்ல, இந்த கடவுளே வந்து சொன்னாலும் என் வாயில அந்த வார்த்தை வராது. சரி வா போலாம், எழுந்துரு. உனக்குலாம் யாருடி இந்த மாதிரி ஐடியா கொடுக்கறா? இப்ப வலிக்குது குடையுதுன்னு சொல்லு. எடுக்கணும். எடு. இறங்கு. பார்த்து சொன்னா கேட்டா தானே? வலிக்குதா? பரவாயில்ல மாமா. சரி வா. ராசாத்தி, என்னாச்சு? ஏன் இப்படி கஷ்டப்பட்டு நடந்து வர? கால்ல என்ன ஆச்சு ராசாத்தி? டேய் இனியா, என்னடா நடந்துச்சு? என்ன கேட்டா? டேய், நீயும் அவ்வளவு சந்தோஷமா தானே கோவில் போனீங்க, அவளுக்கு என்ன ஆச்சு? இவதான் ஏதோ வேண்டுதல்னு சொல்லி முட்டி போட்டு கோயில சுத்தி வந்தா. என்ன வேண்டுதல்? அம்மா, இவதானே சுத்தினா, இவகிட்டே கேளுமா. என்ன ஏன் டார்ச்சர் பண்ற? ராசாத்தி, என்ன இது? இப்பதான் பூக்குழி இறங்குன, ஒருவேளை சாப்பாடு மட்டும் சாப்பிட்டு விரதம் இருந்து எல்லாமே இப்பதான் முடிஞ்சது. அதுக்கப்புறம் என்ன வேண்டுதல் உனக்கு? சும்மாதான் அத்தை. என்ன சும்மா? முட்டி போட்டு கோயில சுத்தி வந்திருக்க, இப்ப நடக்க முடியாம வந்திருக்க, அப்படி என்ன வேண்டுதல் உனக்கு? ராசாத்தி, இப்ப சொல்ல போறியா இல்லையா? குண்டச்சி ஏதாவது உண்மையை உளறி வச்சு நம்மள மாட்டி விட்டுற போறா. சொல்லுமா, என்னன்னு சொல்லு. அத்தை, எனக்காக தான் வேண்டிக்கிட்டேன். உனக்காகவா? உனக்கு அப்படி என்ன பிரச்சனை? அது வந்து ரியா சொல்லிட்டு போனால, அடுத்த தடவை வரும்போது நான் அம்மாவா இருக்கணும்னு, அது சீக்கிரமா நிறைவேறி நான் அம்மாவாகணும்னு வேண்டிக்கிட்டேன். நிஜமாவா ராசாத்தி? ஆமா அத்தை. கேட்கவே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உன்னோட நல்ல மனசுக்கு எல்லாமே கூடிய சீக்கிரம் நடக்கும். சரி, நீ போய் ரெஸ்ட் எடு. போ, பாத்து போ. சரிங்க அத்தை. பத்ரம். அம்மா, இந்தம்மா கோயில் பிரசாதம். எனக்கு கொஞ்சம் காஃபி போட்டு கொடு, தலை வலிக்குது. சரி வா.
வலிக்குதா? இல்ல மாமா. காலை காட்டு. எதுக்கு மாமா? கையில மருந்து வச்சுக்கிட்டு காலை எது காட்ட சொல்லுவாங்க? காட்டு, மருந்து போட்டு விடுறேன். வேணாம் மாமா. இங்க பாரு, லூஸ் மாதிரி பிஹேவ் பண்ணாத. மருந்து போட்டாதான் காயம் ஆறும். நீங்க வெளியில இருக்கிற காயத்துக்கு மருந்து போடுறீங்க, ஆனா மனசுக்குள்ள இதை விட பெரிய காயம் இருக்கு. அதுக்கு யார் மருந்து போடுவா? உங்களுக்கு தான் என்ன கண்டாலுமே சுத்தமா பிடிக்கலையே. நான் எப்போ வீட்டை விட்டு போவேன், இவளை எப்போ அனுப்பலாம், எப்படி அனுப்பலாங்கிறதுலதான் நீங்க குறியா இருக்கீங்களே. அப்படியே பிடிக்காத மாதிரியே இருந்துருங்க மாமா. அப்பப்ப இந்த மாதிரி அன்பை காமிச்சு என்னை ஏங்க வைக்காதீங்க. இத பாரு, தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. காலை காட்டு, மருந்து போட்டு விட்டு நான் போயிட்டே இருக்கேன். இல்ல மாமா, நீங்க இப்ப மருந்து போடுறத பார்த்து என் மனசு மாமா நம்ம மேல அன்பாதான் இருக்காரு, கண்டிப்பா நம்மள ஏத்துக்குவாருன்னு தப்பு கணக்கு போடும். போதும் மாமா, இதுக்கு மேலேயும் இந்த மாதிரி எதிர்பார்த்து ஏமாற முடியாது. என்னோட கஷ்டமும் காயமும் எனக்குள்ளேயே இருக்கட்டும், நான் பாத்துக்கிறேன் மாமா. ஏய், உனக்கு இப்ப என்னதாண்டி பிரச்சனை? உண்மையிலேயே என் மேல உள்ள பாசத்துல அக்கறையில மருந்து போடுறதா இருந்தா போடுங்க, இல்லனா நானே போட்டுக்கிறேன். இங்க பாரு, நீ நினைக்கிற எண்ணத்துல எல்லாம் நான் மருந்து போட வரல. சரி, போனா போகுது, கஷ்டப்படுறாளேன்னு ஒரு அனுதாபத்துல மருந்து போட வந்தா என்ன மதிக்க மாட்டேங்கிற? நீங்க என்ன அடிச்சா கூட எனக்கு வலிக்காது மாமா. ஐயோ பாவம்னு யாருக்கும் மட்டும் காட்டாதீங்க, அது ரொம்ப வலிக்குது மாமா. நான் என்ன சொன்னாலும் கேட்கவே கூடாது, மதிக்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அப்படிலாம் இல்ல மாமா, உங்களுக்கு என்ன பிடிக்காது இல்ல, அப்ப பிடிக்காத மாதிரியே இருங்க, நானே மருந்து போட்டுக்கிறேன். ஓஹோ, உனக்கு அவ்வளவு திமிராயிருச்சா? ஐயோ பாவனு மருந்து போட வந்தா பாரு, என்ன சொல்லணும்? எப்படியோ போய் தொலை, எனக்கு என்ன? தினேஷ், ப்ளீஸ் தினேஷ், இப்படி பண்ணாத. வேணாண்டா, சொன்னா கேளு. எங்க வீட்டுல தெரிஞ்சதுன்னா எனக்கு கொன்னே போட்டுருவாங்க. ஏய், அதெல்லாம் நீ அடிக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். உனக்கு வேற வழியே இல்ல. ஒண்ணே உன் வீட்டுல காட்டணும், இல்ல 5 லட்சம் ரூபாய் பணத்தை கொடு. இந்த பிரச்சனை இதோட விட்டுறேன். 5 லட்சம் ரூபாய் பணத்துக்குள்ள நான் எங்கடா போவேன்? எங்க வீட்டுல கேட்டா கூட ஏன் எதுக்குன்னு கேட்பாங்கடா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ பணத்தை கொடுத்தீனா உன் போட்டோவெல்லாம் கொடுப்பேன், இல்லனா இதை நெட்ல போடுவேன், உங்க வீட்டுல காட்டுவேன். அதுக்கப்புறம் நீ உயிரோடவே இருக்க முடியாது. என்ன பண்ணணும்னு நீயே முடிவு பண்ணிக்க. தினேஷ், வேணாண்டா, நீ அப்படியெல்லாம் பண்ணிடாத, சொன்னா கேளுடா. நான் உன்னை அடிச்சதுக்கு வேணா மன்னிப்பு கேக்குறேன். ஏய், உன் மன்னிப்பெல்லாம் எனக்கு வேணாம். எனக்கு தேவை பணம். ஒண்ணு 5 லட்சம் ரூபாய் பணத்தை கொடு, இல்ல உன் வீட்டுல கொடுக்குறேன், என்னன்னு பாத்துக்கோ. வேண்டாம் தினேஷ், ப்ளீஸ் என்ன விட்டுடுறோம், ப்ளீஸ் டா.
ரசதி ரசதி அடுத்த வெள்ளிக்கிழமைக்குள்ள நீங்க ராசாத்தி என் பொண்டாட்டின்னு உங்க வாயால சொல்லுவீங்க. நீ இல்ல, இந்த கடவுளே வந்து சொன்னாலும் என் வாயில அந்த வார்த்தை வராது. கண்டிப்பா மாமா அவர் வாயால ராசாத்தி என் பொண்டாட்டின்னு சொல்லுவாரு. சொல்லணும். அப்படி சொல்லிட்டா இந்த 3 மாசத்துக்குள்ள மாமா மனசு மாறி என்னை ஏத்துக்குவாரு. யாரோ அழுவுற மாதிரி சத்தம் கேக்குது. இங்க இருந்து தான் கேக்குது. புனிதா, என்னாச்சு? ஏன் இங்க நின்னு அழுதுகிட்டு இருக்க? ஒண்ணும் இல்லாத விஷயத்துக்கு யாராவது அழுவாங்களா? சொல்லு புனிதா. புனிதா, என்னாச்சு? யாராவது ஏதாவது சொன்னாங்களா? இது பாரு, எதா இருந்தாலும் மறைக்காம சொல்லு புனிதா. சொல்லு புனிதா, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ஐயோ புனிதா, அழாத புனிதா. என்ன விஷயம்னு சொல்லு. அண்ணி நான் இருக்கேன், பயப்படாத. அழாத. சொல்லு புனிதா, என்ன பிரச்சனை உனக்கு? வந்து என் கூட தினேஷ்னு ஒருத்தன் படிக்கிறான். அவன் என்ன பண்ணா? பயப்படாம சொல்லு புனிதா. எனக்கு அவனை 3 வருஷமா தெரியும் அண்ணி. 2 பேரும் நல்ல ஃப்ரெண்டா இருந்தோம். எனக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம்னா கூட அவன் தான் பார்த்துப்பான். ரொம்ப நல்லவன் மாதிரி நடந்துக்கிட்டான். நானும் அதை நம்பி பழகினேன். ஆனா இப்ப கொஞ்ச நாளா வேற மாதிரி பிஹேவ் பண்றான் அண்ணி. வேற மாதிரினா? இந்த தொட்டு பேசுறது, தப்பா நடந்துக்கிறதுன்னு செருப்ப கட்டி அடிக்க வேண்டியதானே? நீங்க சொன்ன மாதிரி தான் அண்ணி நானும் செஞ்சேன். அதுதான் இப்ப பெரிய பிரச்சனையா வந்து நிக்குது. நான் அடிச்சதுனால அவனுக்கு பயங்கரமா கோவம் வந்துருச்சு. அதனால இப்ப நானும் அவனும் ஃப்ரெண்டா பழகுனப்போ எடுத்த போட்டோ எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு நானும் அவனும் லவ் பண்றோன்னு வீட்ல வந்து சொல்லிடுவேன்னு மிரட்டுறான் அண்ணி. புனிதா, நீ ஏன் அவன் கூட போட்டோ எடுத்த? ஃப்ரெண்டு தானேன்னு விளையாட்டா தோல் மேல கை போட்டு போட்டோ எடுத்த அண்ணி. ஆனா அவன் இப்படி வச்சு பழி வாங்குவான்னு நான் எதிர்பார்க்கல அண்ணி. என்ன புனிதா, இப்படி போய் தப்பானவன் கூட பழகி இருக்க? எனக்கு பயமா இருக்கு அண்ணி. அவனுக்கு பணம் வேணும்னு சொல்றான். அப்பா அம்மாக்கு மட்டும் இது தெரிஞ்சதுன்னா என்ன அடிச்சே கொன்னுடுவாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அண்ணி. சரி, நீ அழாத. எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். இல்ல அண்ணி, இந்த பிரச்சனைய வீட்ல யார்கிட்ட சொல்றதுன்னு கூட தெரியல. இனி அண்ணனுக்கும் குமரன் அண்ணனுக்கும் இது தெரிஞ்சா அவனை போய் அடிச்சு பெரிய பிரச்சனையாக்கிடுவாங்க. பயப்படாம இரு. ஆமா, அவன் எவ்வளவு பணம் கேக்குறான்? 5 லட்சம் ரூபாய்.
அவனுக்கு பணம் கொடுத்தா கூட அவன் உன்னை விட மாட்டான். அண்ணி பயப்படாத. அவனை வேற மாதிரி தான் ஆஃப் பண்ணணும். சரி, அவனுக்கு ஃபோன் போட்டு கொடு, நான் அவன்கிட்ட பேசுறேன். அண்ணி நீங்க வர்றதுக்கு முன்னாடியும் அவன் தான் ஃபோன் பண்ணி மிரட்டினா. அவன் நம்பர் இதுலதான் இருக்கு. இல்ல புனிதா, உன் ஃபோன் வேண்டாம், அவன்கிட்ட நான் பேசிக்கிறேன். நான் அவனுக்கு ஃபோன் பண்றத உனக்கு தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காத. இரு, நான் கீழே போய் போனை எடுத்துட்டு வரேன். அண்ணி நீங்க இருங்க அண்ணி, நான் போய் எடுத்துட்டு வரேன். என்ன ஆச்சு இந்த குண்டுச்சிக்கு? துணி காய போட போனவ இவ்வளவு நேரமாகியும் கீழே வரல. சம்திங் இஸ் ராங் ஆச்சு. என்னாச்சு? சரி, என்ன பண்றான்னு போய் பார்த்துடலாம். பயமா இருக்கு அண்ணி. அதெல்லாம் ஒன்றும் பயப்படாத. நீ நம்பர் போட்டு கொடு, நான் பேசுறேன். அண்ணி புனிதா, ஏன் இவ்ளோ படபடப்பா இருக்க? சரி, நீ அப்படி போய் இரு, நான் பேசுறேன். போ, பயப்படாத, நான் பாத்துக்கிறேன். போ. ஹலோ, தினேஷா? ஆமா, நீங்க? நான் புனிதாவோட அண்ணி பேசுறேன். என்ன வேணும் உங்களுக்கு? தம்பி, நீ பண்றது ரொம்ப தப்பு. யார்கிட்ட பேசிட்டு இருக்கா பாக்கலாம். நட்பா ஒரு பொண்ணு பழகுனா அத மிஸ்யூஸ் பண்றது தப்பு. அந்த பொண்ணோட வாழ்க்கையை கொஞ்சம் நினைச்சு பாரு. எனக்கு அந்த விளக்கெல்லாம் வேணாங்க. நான் கேட்டதை கொடுத்தா நான் பாட்டுக்கு பிரச்சனை இல்லாம ஒதுங்கிடுவேன். 5 லட்சம் பணம் கேக்குறீங்க. அவ்வளவு பணத்துக்கு நாங்க எங்க போவோம்? ஹலோ, இந்த சீனெல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோங்க. பாரிவேந்தர் குடும்பத்துக்கு பணம் ஒரு பிரச்சனை இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஹலோ, ஒழுங்கா பணத்தை கொடுத்துட்டு பிரச்சனையை முடிச்சுக்க பாருங்க. இல்ல நான் என்ன பண்ணுமோ அதை பண்ணிக்கிறேன். அப்படிலாம் அவசரப்பட்டு ஒண்ணும் பண்ணிடாத. இந்த போட்டோவை மட்டும் நான் நெட்ல போட்டேன்னு வச்சுக்கோங்க, பாரிவேந்தர் நேசமணி குடும்பம் மாடலாம் கப்பல் ஏறிடும். ஐயோ, அந்த மாதிரிலாம் அவசரப்பட்டு ஒண்ணும் பண்ணிடாத. இது எங்க பொண்ணு வாழ்க்கை. அப்போ நான் சொல்றத பண்ணுங்க. சரி, நான் நீ சொல்றத கொண்டு வரேன். ஏதோ ரகசியம் பேசுற மாதிரி இருக்கே. எனக்கு பணம் வேணும், அதை கொடுத்தா நான் பிரச்சனையா பண்ண போறேன். சரி, நீ கேட்டதை கொண்டு வந்து கொடுக்கறேன். ஆனா அந்த ஆதாரத்தை நீ என்கிட்ட கொடுத்துடணும். என்னது? ஆஹா, இது ஏதோ பிரச்சனை மாதிரி தெரியுதே. என்ன ஏதுன்னு கேட்டோம்னா ராசாத்திய சரியா சிக்க வைக்கலாம். என் கைக்கு பணம் வந்துட்டா அந்த போட்டோலாம் எனக்கு எதுக்கு? நான் போட்டோவை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். சரி, இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியக்கூடாது. இந்த விஷயம் யாருக்கும் தெரியாத வரைக்கும் எனக்கு தான் லாபம். சரி, எங்க வரணும், எப்ப வரணும்? நான் வழக்கமா ஒரு இடத்துல இருப்பேன். அந்த இடம் புனிதாக்கு நல்லாவே தெரியும். அவகிட்ட கேட்டாங்க வாங்க. சரி, நான் வரேன். மறுபடியும் மறுபடியும் சொல்றேன், இது வாழ்க்கை பிரச்சனை, யாருக்கும் தெரிய வேண்டாம். ஓகே. ராசாத்தி, என்ன ராசாத்தி, யார்கிட்ட பேசிட்டு இருந்த?